மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 16:19 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். இந்த திறவுகோலை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது? முதலாவது, நமக்கு ஆண்டவருடைய பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு நமக்கு ஆக்சஸ் கிடைக்குது. ஆண்டவர் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுமதி தருகிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் நம்மளதோட அது உயர்ந்ததாக இருக்கிறது. ஸோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும், அதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், அதை எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக இந்த திறவுகோலை நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, இந்த திறவுகோல் மூலமாக நமக்கு அதிகாரம் கிடைக்கிறது. எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு இது பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த திறவுகோல் மூலமாக இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை திறந்து கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த அதிகாரத்தை தருகிறார். மற்றவர்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய ராஜ்யம் திறக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நம்ம உடைக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை தருகிறார். நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தருடைய நாமத்தில் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால இந்த அதிகாரத்தை இந்த திறவுகோல் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, இந்த திறவுகோல் நமக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து வெளிப்பாடுகளை தருகிறது. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம ஸ்டக்காக இருக்கோம், முன்னேற முடியாமல் ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, அதை தாண்டி என்ன இருக்குது, என்ன பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது. அதனால நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம டிப்ரெஸ் ஆயிடுறோம், நம்ம துக்கம் அடைந்து அப்படியே நம்ம விழுந்துடுறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் என்ன வைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு, என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு அந்த வெளிப்பாடை நமக்கு தருகிறார். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், நம்ம காத்திருக்கிற சமயத்தில் என்ன செய்யணும், இல்லைனா உன் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு அந்த வெளிப்பாடு இருக்கும் போது நம்ம துக்கம் அடையாமல் நம்ம ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு அதுக்கு நேராக செல்ல நம்ம வாழ்க்கையை வழி நடத்துவோம். அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடை தருவார். ஆண்டவர் கூட இன்னும் ஒரு நெருக்கமான வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ்கிறது, அவர் என்னென்ன ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு வைத்திருக்கிறார் அது எல்லாத்தையும் நமக்கு காண்பிப்பார். அது மூலமாக தான் பேதுரு இயேசுவானவர் மேசியா, ஜீவனுள்ள தேவனின் குமாரன் அப்படின்ட்டு அவர் அறிந்து கொள்ள முடிந்தது. அதான் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 16:17, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்துவதில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தின்படி நம்மளுடைய மாம்சத்தின் மூலமாக நம்ம செயல்படாம ஆண்டவர் வெளிப்பாடு மூலமாக நம்ம செயல்படுவோம். ஸோ இந்த திறவுகோலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த திறவுகோலை ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் யார் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறாங்க, யார் அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறாங்க, அவர் ஜீவனுள்ள தெய்வன் என்று விசுவாசிக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் பார்த்து இந்த திறவுகோலை ஆண்டவர் அவர்கள் கையில் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோல், அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் இயேசு மேசியாவாக இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோலை உங்கள் கையில் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும் பரலோக ராஜ்யம் திறக்கப்படுவதில்லை, ஆனால் நீங்கள் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறீங்களோ, ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த திறவுகோல் மூலமாக அந்த கதவுகளை திறக்க உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறார். ஸோ இதை பயன்படுத்துறதுக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தமாக வாழ நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், உம்மை மாத்திரம் நம்ப நான் என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இதை உங்களுக்கு தருவார். இதை நாம் பெற்றுக்கொள்வோமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோலை உம்மை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீர் தருகிறீரப்பா, அதற்காக நன்றி. இதை நாங்கள் சாதாரணமாக எண்ணாமல் நாங்கள் இது ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட், ஒரு விலையுயர்ந்த பொக்கிஷமாக எண்ணி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. நீர்தான் எங்களுடைய ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீர்
இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக, இந்த ஆக்சஸை கொடுத்ததுக்காக, இந்த வெளிப்பாடுகளை கொடுக்கறதுக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு இதை தருகிறதுக்காக நன்றி சுவாமி. அதை பயன்படுத்த எங்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. உம்முடைய கிருபையை தாரும் சுவாமி. உம்முடைய ஆவியின் வழிநடத்துதலை தாரோம் சுவாமி. இதை மற்றவர்களுக்கு பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரோம் சுவாமி. அவர்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தை திறந்து கொடுக்க எங்களுக்கு அந்த கிருபை தாரும் அப்பா. அவர்களையும் உம்முடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாரோம் சுவாமி. இந்த திருவக்கோலை நாங்கள் பயபக்தியோட பயன்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. நீரே வழி நடத்தும் அப்பா. இதை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். பரிசுத்தமாக வாழ கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி வாழ கிருபை தாரும் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.